Introduce yourself. I'm Sengadir from Jnanamani College of Technology. Yeah, having Sengadir is a technical champion. So என்ன பார்க்க போறோம் from Jnanamani College of Technology. இங்க ஒரு டேங்க் இருக்கு. டேங்க்ல வந்து மூணு வகையான fluid இருக்கு. கீழ என்ன fluid இருக்கு? கீழ density rho 3, height H3 ன்னு ஒரு fluid இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல rho 2 H2 இருக்கு. அதுக்கு மேல rho 1 H1. So மூணு வகையான fluid இருக்கு. So இங்க பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குறாங்க. ஸோ ஒன்றில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் வந்து மூணு ஃப்ளூயிடும் சேர்ந்து அமுக்கும். சரியா? மூணு ஃப்ளூயிடும் சேர்ந்து அமுக்கும். P1, P2, P3. Pக்கு என்ன ஃபார்முலா? ρg H1. இங்கே ρ1 ρg H2 ρg H3. இதுதான் டோட்டல் ப்ரெஷர். ஸோ டோட்டல் ப்ரெஷர் அட் பாயிண்ட் 1 அதே போல் இந்த மொத்த ப்ரெஷரும் கொடுக்கறனால இந்த பக்கம் வெளியில் ஒரு ஆரிபீஸ் மாதிரி இருக்குது, அங்கே பீச் அடிக்கிறது வந்து என்ன ப்ரெஷர்னா அது ஒரு டைனமிக் ப்ரெஷர். சரியா? டைனமிக் ப்ரெஷர் வந்து என்னன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் ரோ வி ஸ்கொயர். சரியா? ஸோ என்ன சட்டப்படி பார்த்தா 1லையும் 2லையும் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். நான் எப்படி பார்த்தா 1ம் 2ம் லை அந்த சேம் லைன். அப்போ ரெண்டு ப்ரெஷர் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் ஆஃப் ரோ 3 வி ஸ்கொயர் போட்டோன்னா ரோ 1 ஜி H1 ரோ 2 ஜி H2 ப்ளஸ் ரோ 3 ஜி H3. ஸோ இதுதான் ப்ரெஷர் இல்லையா? நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த டிவைட் பை ரோ 3 போடும். எல்லாத்தையும் வந்து இந்த ரோ 3 வந்து எல்லாம் இங்கே கொண்டு வந்துடும். ரோ 3 கொண்டு வந்துடும். அப்போ ரோ 3 கேன்சல் ஆகிடுவான். அப்போ இங்கெல்லாம் கேன்சல் ஆக மாட்டான். 2 இருக்கான். 2ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். நமக்கு ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் v ஸ்கொயர் 2g 2 இருங்க. இப்போ டைனமிக் ப்ரெஷர் தானே போட்டிருக்கோம். டைனமிக் ப்ரெஷரு இது ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ப்ரெஷரும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ரோ ஜி எல்லாத்தையும் காமன் எடுத்துடலாம். அப்போ 2g காமன் எடுத்துட்டா ரோ 1 H1 பை ரோ 3 ப்ளஸ் ரோ 2 H2 பை ரோ 3 இங்கே வெறும் H3 மட்டும் இருக்கும். H3 காமன் எடுத்துருவோம். H3 காமன் எடுத்தா என்ன வரும்? கீழே H3 இங்கே 1 ஆகிடும். ஸோ இதுதான் 2g H3 ஓப்பன் த ப்ராக்கெட் ரோ 1 H1 பை ரோ 3 H3 ப்ளஸ் ரோ 2 H2 பை ரோ 3 H3 ப்ளஸ் 1 போட்டோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். இந்த டேங்கோட வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து சிம்பிள் டெரிவேஷன் தான். 100 பாயிண்ட்லையும் 200 பாயிண்ட்லையும் சேம் ப்ரெஷராக இருக்கும். இங்கே ப்ரெஷர் இது வந்து ஸ்டாட்டிக் ஹெட்னால உருவாகிற ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறோம். இது வெலாசிட்டினால உருவாகிற ப்ரெஷர். ஹெட்னால உருவாகிற ப்ரெஷர் வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷரு, வெலாசிட்டியாக உருவாகிற ப்ரெஷரு டைனமிக் ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெட்னால உருவாச்சுன்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷரு, இது வந்து டைனமிக். ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன புரிஞ்சு சொல்லுங்க? ஒரு டேங்க் இருக்கு. அதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட், மூணு வகையான ஃப்ளூயிட், 3 டென்சிட்டி, 3 ஹைட். பாயிண்ட் 1ல இருந்து பாயிண்ட் 2க்கு ரைஸ் ஆகிற ப்ரெஷர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சாதான் பாயிண்ட் 1ல எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அதுக்காக நம்ம P1 P2 P3 ஆட் பண்ணிக்கிறோம். Pயோட ஃபார்முலா ρgh. மூணுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ρ 1g H1 plus ρ 2g H2 plus ρ 3g H3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? அடுத்து டைனமிக் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். டைனமிக் ப்ரெஷர் வந்து வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆஃப் ரோ வி ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அங்கே வர ஃப்ளூயிட் வந்து இட் இஸ் ரோ 3. அதனால ஆஃப் ரோ 3 வி ஸ்கொயர் போடுறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணால் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g H3 ஓப்பன் த ப்ராக்கெட் ரோ 1 H1 பை ரோ 3 H3 ப்ளஸ் ரோ 2 H2 ரோ 3 H3 ப்ளஸ் 1. இதான் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு பக்காவான டெரிவேஷன். ஒரு லார்ஜ் டேங்க்ல 3 வகையான ஃப்ளூயிட் வச்சு நமக்கு பக்காவா எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் கற்றுக் கொடுத்த
செங்கது இருக்கு. செங்கதி இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.